58ஆம் அதிகாரம் உபவாச ஜபத்தின் 5 விதமான ஆசீர்வாதங்கள் என்று நாம் தியானிக்க போகிறோம். இன்றைய செய்தியின் தலைப்பு அதுதான், உபவாச ஜபத்தின் 5 விதமான ஆசீர்வாதங்கள். ஸ்தோத்திரம். நாம் உபவாசம் இருந்திருக்கிறோம், இன்னமும் சிலர் இருக்கலாம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய உபவாசங்களுக்கு நல்ல ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், அற்புதமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். நல்ல ஸ்தோத்திரம், விலை உயர்ந்த ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், எங்கும் கிடைக்காத ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், விலை மதிக்க கூடாத ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் மகிமையான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த உபவாச ஜப நாட்களில் நமக்கு தருவார். இந்த ஏசாயா 58ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 3ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரைக்கும் இந்த உபவாச ஜபத்தை குறித்து சொல்லுகிறது. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரைக்கும் இந்த உபவாச ஜபத்தை குறித்து இந்த வேத பகுதி சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். 3 பிரிவாக இந்த வேத பகுதி சொல்லுகிறது உபவாச ஜபத்தை குறித்து. முதல் பகுதி அந்த ஏசாயா 58ஆம் அதிகாரம் 3, 4, 5 இந்த வசனங்கள், இந்த 3 வசனங்கள் முதல் பகுதி. அது எதை சொல்லுகிறது என்று சொன்னால், எது உபவாசம் இல்லை அப்படி என்று சொல்லுகிறது. எது உபவாசம் இல்லை அப்படின்னு சொல்லுது. அடுத்த 2வது ஒரு பகுதி, ஸ்தோத்திரம், அதே ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் 6வது வசனமும் 7வது வசனமும் எது உகந்த உபவாசம் என்று சொல்லுகிறது. எது உகந்த உபவாசம் அப்படி என்று சொல்லுகிறது. இது 2ஆம் பகுதி. ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் இந்த 2 பகுதியையும் தியானிக்க போவது இல்லை. அடுத்த 3வது ஒரு பகுதி இருக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த ஏசாயா 58ஆம் அதிகாரம் 3வது ஒரு பகுதி இருக்கிறது. 8வது வசனம் முதல் 12வது வசனம் வரைக்கும், 8ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரைக்கும், ஸ்தோத்திரம், 3வது பகுதி எது உபவாசத்தின் ஆசீர்வாதங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எது உபவாசத்தின் ஆசீர்வாதங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எது உபவாசத்தின் ஆசீர்வாதங்கள் என்று 1-2 ஆசீர்வாதங்களை சொல்லவில்லை, சுமார் 16 விதமான ஆசீர்வாதங்களை இந்த வேத பகுதி சொல்லுகிறது. 8ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் முடிய இந்த ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் உபவாச ஜபத்துக்கான ஆசீர்வாதங்கள் 16 விதமான ஆசீர்வாதங்களை சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். 16 விதமான ஆசீர்வாதம். வசனம் 8 4 வித ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. வசனம் 9 3 வித ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. வசனம் 10 ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. வசனம் 11 5 விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. வசனம் 12 3 விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆக மொத்த 16 விதமான ஆசீர்வாதங்கள் உபவாச ஜபத்துக்கென்று ஆண்டவர் பிரத்யேகமாக வைத்திருக்கிறார், பிரத்யேகமாக சொல்லி இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டவர், ஸ்தோத்திரம், அந்த உபவாச ஜபத்தின் ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறார். 16 நாம், ஸ்தோத்திரம், பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆமே. 16 நமக்கு வரும், 16 நமக்கு கிடைக்கும், 16 ஆசீர்வாதமும் நமக்கு நிறைவாய் இருக்கும். அல்லேலூயா. உலகத்தில் வாழ்த்துவாங்க உலக மனிதர்கள். ஸ்தோத்திரம். ஒருவருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது, புதிதாய் ஒரு திருமணமாகி இந்து முறைப்படி அவர்களுடைய வழிபாட்டிலே அவர்கள் என்ன வென்று சொல்லி வாழ்த்துவார்கள் சொன்னால், 16 பெற்று பெரு வாழ்வு வாழு அப்படி என்று என்ன செய்வார்கள்? ஸ்தோத்திரம். பெண்ணையும் மாப்பிள்ளையையும் வாழ்த்துவார்கள், மணமக்களை வாழ்த்துவார்கள், 16 பெற்று பெரு வாழ்வு வாழுன்னு. ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் உலக மனிதன் வாழ்த்துவதை விட, ஸ்தோத்திரம், 16 விதமான ஆசீர்வாதத்தை
நான் ஆரம்பிக்கும் போதவே சொன்னது போல உயர்ந்த விதமான ஆசீர்வாதங்களை நமக்கு தந்திருக்கிறார். அற்புத விதமான ஆசீர்வாதங்களை நமக்கு தந்திருக்கிறார். ஆச்சரிய விதமான ஆசீர்வாதங்களை நமக்கு தந்திருக்கிறார். மகிமையான ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். நாம இதுவரைக்கும் பெற்றிராத ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். இதுவரைக்கும் நம்மிடத்தில் இல்லாத ஆசீர்வாதங்களை நமக்கு தந்திருக்கிறார். இதுவரைக்கும் நாம ஸ்தோத்திரம் அனுபவிக்காத ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுவரைக்கும் நாம ஸ்தோத்திரம் எதிர்பார்த்து கிடைக்காத ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உபவாச ஜெபத்தின் 16 விதமான ஆசீர்வாதங்களால் இந்த நாளில் கர்த்தர் நம்மை மனநிறைவாய் திருப்தியாக்குவார். அல்லேலூயா, ஆமென். இந்த 16 விதமான ஆசீர்வாதங்கள் அப்படியே நமக்கு வரும். நம்ம வீட்டுக்கு வரும், நம்ம குடும்பத்துக்கு வரும், நம்ம பண்ணின ஜெபத்துக்கு வரும், நம்ம இருக்கிற உபவாச ஜெபத்துக்கு வரும். அல்லேலூயா. அந்த உபவாச ஜெபத்தில் நாம் எதுக்காக ஒவ்வொருவரும் பிரயாசப்பட்டு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணினோமோ அந்தந்த ஜெபத்துக்கு, அந்த ஜெபத்தின் காரியத்துக்கு, அந்த ஜெபத்தின் குறிப்புகளுக்கு கர்த்தர் நல்ல ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. இப்பொழுது 16 ஆசீர்வாதங்களை தியானிக்க நமக்கு நேரம் போதாது. அதில் ஒரு 5 வித ஆசீர்வாதங்களை நாம் தியானிக்க போகிறோம். 5 வித ஆசீர்வாதங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம், கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். 8வது வசனத்திலே மேல் பகுதியை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். இதுதான் உபவாச ஜெபத்துக்கு கிடைக்கிறதான ஸ்தோத்திரம். அந்த 16 ஆசீர்வாதத்தில் 2வது ஆசீர்வாதம் 16 விதமான ஆசீர்வாதங்களிலே 2வது ஆசீர்வாதம் உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். ஆமென், அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையை கர்த்தர் எப்படி மாற்றப் போகிறார் என்று சொன்னால் நல்ல நலமான ஒரு வாழ்க்கையை மாற்றப் போகிறார். நல்ல உயர்ந்த ஒரு வாழ்க்கையை மாற்றப் போகிறார். நம்முடைய வாழ்க்கையினுடைய தரத்தை, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஸ்தோத்திர நிம்மதியை, நம்ம வாழ்க்கையினுடைய சுகத்தை கர்த்தர் சுகமுள்ள ஒரு வாழ்க்கையாய் மாற்றி அமைக்க போகிறார். ஆமென். இதுவரைக்கும் நான் வாழ்ந்தது வேற, இனிமே நம்ம வாழ போவது வேற. விசுவாசிப்போமே. இதுவரைக்கும் நம்ம கண்டது வேற, இந்த உபவாச ஜெபத்துக்கு முன்பு இருந்தது வேற, இந்த உபவாச ஜெபத்துக்கு பின்பு நாம இருக்க போவது வேற. இந்த உபவாச ஜெபத்துக்கு முன்பு நாம ஜெபித்த காரியங்கள் எப்படி அலங்கோலமா இருந்ததோ, எப்படி நடைபெறாது இருந்ததோ, எப்படி ஒரு முடிவில்லாது இருந்ததோ, எப்படி ஒரு சரியான பதில் இல்லாமல் இருந்ததோ, என்ன செய்வேன் என்கிற தெரியாத, புரியாத, புதிராக, கேள்வியாக, பல கேள்வி குறிகளாக இருந்ததோ, கர்த்தர் அவைகளுக்கு எல்லாம் ஆச்சரியக்குறியாக மாற்றி, அதிசயமாக மாற்றி, ஆண்டவர் உபவாச ஜெபத்துக்கு பிற்பாடு நம்ம வாழ்க்கையை ஸ்தோத்திரம் சுகமான வாழ்க்கையை மாற்ற போகிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற ஸ்தோத்திரம் இந்த 5 விதமான ஆசீர்வாதத்தில் முதல் ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கை சுகமான வாழ்க்கையாய் மாறும். ஆமென். சுக வாழ்க்கையை கர்த்தர் துளிர்க்க பண்ணுவார். சுக வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. சுகம் என்று சொன்னாலே நமக்கு புரியும், அது ஸ்தோத்திரம் சுகம் என்று சொன்னாலே அது ஆரோக்கியத்தை குறிப்பது. சுகமான வாழ்க்கை அப்படின்னு சொன்னாலே ஸ்தோத்திரம் 2வது அது எதை சொல்லுகிறதுன்னு சொன்னா நல்ல ஸ்தோத்திரம் லக்ஸரியான வாழ்க்கை, கம்ஃபர்டபுளான ஒரு வாழ்க்கை, நலமான வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை, பெஸ்டான வாழ்க்கை, ஸ்தோத்திரம் நல்ல வாழ்க்கை, சிறந்த வாழ்க்கை, மகிமையான ஒரு வாழ்க்கை அது குறிப்பிடுகிறது. அல்லேலூயா. அது ஆரோக்கியத்தையும் குறிப்பிடுகிறது, அதே நேரத்தில் ஆசீர்வாதத்தையும் குறிப்பிடுகிறது. அதுதான் சுகமுள்ள வாழ்க்கை. ஆமென். அப்ப நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்க போகிறோம்? 2 விதத்திலையும் நல்லா இருக்க போகிறோம். உடல் சுகத்தில் ஸ்தோத்திரம், உடல் ஆரோக்கியத்தில், உடல் பலத்தில் ஆமென் நல்லா இருக்க போகிறோம். பலவீனங்களை மாற்றுகிற கர்த்தர் பலவீனங்களை மாற்றி அமைப்பார். சுக வாழ்வு நமக்கு துளிர்க்கும். அல்லேலூயா. ஆரோக்கியத்தை உண்டாக்குவார், பலவீனங்களை நீங்க செய்வார். ஐயோ வலியோடு இருக்கிறனே, வேதனையோடு இருக்கிறனே, நான் ஸ்தோத்திரம் ஆபரேஷன் பண்ணி இருக்கிறனே, பலவித
விதமான ஸ்தோத்திரம் வியாதிகளால், பல விதமான நோய் கிருமிகளால், பல விதமான நோய்களால் நான் தாக்கப்பட்டு என் சரீரம் பலவீனத்தோடு பலனில்லாமல் அந்த நோயினால ஸ்தோத்திரம் வாதிக்கப்படுகிறதே, அந்த நோய்க்கு அடிமையா இருக்கிறதே, அந்த நோயினால என் சரீரம் அடிக்கடி தாக்கப்படுகிறதே, என்னால முடியலையே, என்னால் அதை மேற்கொள்ள முடியலையே, அதை தாங்கவும் பலன் இல்லையே, அப்படி என்று சோர்ந்து போகிற நமக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உன் சுகவாழ்வு துளிர்க்கும். ஹல்லேலூயா, ஆமென். அந்த ஸ்தோத்திரம் கர்த்தர் ஆரோக்கியத்தை நமக்கு வர பண்ணுவார், சௌக்கியத்தை கர்த்தர் நமக்கு வர பண்ணுவார். உங்க சரீரங்கள் இருக்கிற வலிகளை, வேதனைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுப்பார், பிள்ளைகளுக்கு கொடுப்பார், குழந்தைகளுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம் உங்க சரீரத்தில் எந்தெந்த இடங்களில் என்னென்ன பலவீனங்கள் இருக்கிறதோ கர்த்தர் அதை மாற்றி ஆரோக்கியமுள்ள ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பார். சுகம் உங்களுக்கு உண்டாகும், பலன் உங்களுக்கு உண்டாகும், பலவீனங்கள் மறையும். உங்க சரீரத்தில் ஒருவேளை ஸ்தோத்திரம் பேயோ, பிசாசோ, பில்லியோ, சூனியமோ, யாவலோ, மாந்தரிகமோ, மந்திரவாத கட்டுகளோ இருந்தாலும் கர்த்தர் அதை சுகமாக்கி போடுவார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய ஆரோக்கியம் வரும், நம்ம வீடுகளுக்கு வரும். ஸ்தோத்திரம், என்னுடைய வாழ்க்கையில சுகமே இல்லை. ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் எனக்கு தலையா வலிக்குது, எப்போ பார்த்தாலும் எனக்கு வயிறு வலித்து கொண்டே இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் எனக்கு மாறு வலிக்கிறது, எப்போ பார்த்தாலும் எனக்கு கை வலிக்கிறது, எப்போ பார்த்தாலும் எனக்கு காது வலிக்கிறது, எப்போ பார்த்தாலும் எனக்கு முதுகு வலிக்கிறது, இடுப்பு வலிக்கிறது, எப்போ பார்த்தாலும் எனக்கு ஸ்தோத்திரம் ஒரு பலவீனம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். நம்ம சுகர் வியாதிகள், நம்ம பிபி வியாதிகள், நம்மளுடைய ஸ்தோத்திரம் எலும்புகளிலே, தேய்மானங்களிலே, நரம்புகளிலே, ஜவ்வுகளிலே, குடலிலே அல்சரியா இருக்கிற எல்லா வியாதிகள், கிட்னியிலே, இதயத்திலே, கணையத்திலே, கால்களிலே, பாதங்களிலே இருக்கிற அத்தனையும் மாற்ற கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட நோயை கர்த்தர் சுகமாக்குவார். ஆமென். உங்களுக்கு கர்த்தர் நல்ல செவிகளை கேட்கும்படி திறனை உண்டு பண்ணுவார். உங்கள் கண்கள் பார்வை அடையும்படி கர்த்தர் கிருபை கொடுப்பார். நல்ல உங்கள் வேலைகளை செய்யும்படி கர்த்தர் உங்கள் சரீரங்களை பலமாக்குவார். ஆமென், ஹல்லேலூயா. எபிரேய ஸ்திரீகளைப் போல பலமுள்ள ஸ்திரீகளாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனால் நிரப்புவார். ஆமென். பலத்தை கர்த்தர் உண்டாக்குவார். அவர் சத்துவத்தை பெருக பண்ணுவார். ஆமென். சுக வாழ்வை கர்த்தர் துளிர்க்க பண்ணுவார். ஹாஸ்பிட்டலுக்கு போகாத இருப்பீங்க, ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஒரு சின்ன விஷயத்துக்கு உடனே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போக நினைக்காத இருப்போமாக. அந்த சிந்தனை வராது இருப்பதாக. கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறாரே, என் ஜபத்துக்கு பிற்பாடு, என் உபவாசத்துக்கு பிற்பாடு, என் முழங்காலுக்கு பிற்பாடு ஸ்தோத்திரம் உனக்கு சுக வாழ்வு வரும் என்று சொல்லி, அப்ப நான் ஸ்தோத்திரம் ஹாஸ்பிட்டலுக்கு போவதை தவிர்ப்பேன். அந்த சிந்தை எனக்கு வராது இருப்பதாக. உங்க சரீரத்து மேல நீங்க கையை வைத்து விசுவாசத்தோடு வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சுகவாழ்வு வரும், என் பிள்ளைக்கு வரும், என் குழந்தைக்கு வரும். ஆமென். என் கற்பத்தின் கனிக்கு வரும், எங்க வீட்டிலே வரும். மருந்து எங்க வீட்டில் வராது இருப்பதாக, மாத்திரை எங்க வீட்டில் வராது இருப்பதாக. அடிக்கடி நான் ஹாஸ்பிட்டல் வாசலை மிதியாது இருப்பேனாக. ஹல்லேலூயா. ஜுரங்கள் வராது இருப்பதாக, தலைவலி வராது இருப்பதாக, சளி பிரச்சனைகள் வராது இருப்பதாக, பலவிதமான நோய் தாக்கங்கள் ஏற்படாது இருப்பதாக. அதை நான் கட்டுகிறேன், அதை நான் அனுமதிக்க விடமாட்டேன். சபிக்கிறேன், வசனத்தை அறிக்கையிடுகிறேன். என் தேவன் என் விசுவாசத்தின்படி எனக்கு ஆக செய்வார். ஆமென். சொல்லுவோம், பெற்றுக்கொள்ளுவோம், அவர் செய்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சுக வாழ்வை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். இரண்டாவது அதில் இருக்கிற அர்த்தம் என்ன? ஸ்தோத்திரம் நல்ல வாழ்க்கை. ஸ்தோத்திரம். என் வாழ்க்கை நல்லா இல்லைங்க, என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லைங்க, என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லைங்க, என் வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் போராட்டங்க, எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை, எங்கே போனாலும் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் குழப்பம், எப்போ பார்த்தாலும் வேதனை, எப்போ பார்த்தாலும் துன்பம், எப்போ பார்த்தாலும் அழுக, எப்போ பார்த்தாலும் ஸ்தோத்திரம் நிம்மதி இல்லை, புலம்பல் 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 புலம்பல். ஆமென், ஹல்லேலூயா. குழம்பி போய் இருக்கிற ஸ்தோத்திரம், ஒரு முடிவில்லாத இருக்கிற பிரச்சனையோடு இருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு என்ன வாழ்க்கை உண்டாகுன்னு சொன்னா ஸ்தோத்திரம் நல்ல வாழ்க்கை உண்டாகும். ஆமென். நலமா இருப்பாய். நல்ல வாழ்க்கை. ஸ்தோத்திரம் இல்லாததை இருக்கிறதாய் மாற்றுகிற வாழ்க்கை, அதான் நல்ல வாழ்க்கை. நாம ஸ்தோத்திரம் ஏங்கி ஏங்கி தவித்து தவித்து மற்றவங்க கையில் இருக்குதே என் கையில் இல்லையேன்னு தவித்தது. ஸ்தோத்திரம் அவங்கள போல என்னால் இருக்க முடியலையே, அவங்கள போல என்னால் வாழ முடியலையே, இவர்களை போல என்னால் நிம்மதியாக இருக்க முடியலையே. அவங்க வீடு எப்படி இருக்குது, என் வீடு எப்படி இருக்குது, இவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது, என் வாழ்க்கை எப்படி இருக்குது, இவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்களே ஆனால் என்னால் இருக்க முடியலையே அப்படின்னு நீங்கள் ஏங்கின வாழ்க்கையை விட
விட, நீங்க விரும்பின காரியத்தை விட கர்த்தர் உங்களுக்கு மேலான பெஸ்டான வாழ்க்கையை தருவார். அல்லேலூயா. உங்க சுக வாழ்க்கை துளிர்க்கும், உங்க சுக வாழ்க்கை துளிர்க்கும். ஆமென். இந்த உபவாச நாட்களில் நீங்க என்ன சொல்லி சொல்லி கேட்டீங்களோ உங்க எதிர்காலம் நல்ல சுக வாழ்க்கை அடையும். ஆமென். கர்த்தர் நம்ம வாழ்க்கையை நல்ல சுகமுள்ள வாழ்க்கையா மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். வாழ்க்கையை குறித்து பல நேரங்கள் நம்ம சலித்து போகிறோம், வெறுத்து போகிறோம், வெறுப்பாகி விடுகிறது. ஏன்டா இந்த வாழ்க்கை அப்படின்னு. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையை நான் சுகமுள்ள வாழ்க்கையா மாற்றுவேன். அல்லேலூயா. நீங்களே நினைக்க போறீங்க, பார் எனக்கு கிடைச்ச வாழ்க்கை நல்ல வாழ்க்கை. ஆமாம் நினைக்கலாம். தோத்துறோம், எவ்வளவோ கடந்துட்டோம்பா சார். வாழ்க்கையில் 30 வருஷம் கடந்துட்டேன், 20 வருஷம் கடந்துட்டேன், தோத்துறோம் 40 வருஷம் கடந்துட்டேன்னு நினைக்கலாம். தோத்துறோம், கடந்ததை மறந்துடுவோம். ஆமாம். அல்லேலூயா. தோத்துறோம். பாட்டு பாடுறேன் இல்லையா, கடந்ததை நினைத்து கலங்காதே. கடந்தது திரும்ப வரப்போறது இல்லை. ஆமாம். இனிமே வரப்போவதை நினைப்போம், இனிமே கிடைக்க போவதை நினைப்போம், இனிமே எதிர்காலத்தை நோக்குவோம், இனி நடக்க போவதை பார்ப்போம், இனி இருக்கிற காலத்தை பார்ப்போம், முடிந்ததை அல்ல. அல்லேலூயா. வருவதை நோக்குவோம். வருவது ஆசீர்வாதமாய் வரும். அல்லேலூயா. ஆமென். வருகிற வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். வருகிற வாழ்நாட்கள் ஆசீர்வாதமான நாட்களா இருக்கும். இனி வருகிற காலம் உங்களுக்கு சுக வாழ்வா இருக்கும், சுகமுள்ள காலமா இருக்கும். சந்தோஷப்படுவோமே. அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். நான் இதுவரைக்கும் கடன்காரனா வாழ்ந்தேன், இனிமே நீங்க கடன் இல்லாத வாழ்வீங்க. இதுவரைக்கும் நான் பசியோடு வாழ்ந்தேன், இனிமே பசி இல்லாத வாழ்வீங்க. இதுவரைக்கும் நீங்க சோத்திரம் நிம்மதி இல்லாம வாழ்ந்தீங்க, இனிமே நிம்மதியா வாழ்வீங்க. இதுவரைக்கும் நீங்க தனிமையா வாழ்ந்தீங்க, இனிமே நீங்க ஸ்தோத்திரம் ஒன்னா வாழ்வீங்க. இதுவரைக்கும் நீங்க போராட்டம் உள்ள வாழ்க்கையில் இருந்தீங்க, இனிமே நிம்மதி உள்ள வாழ்க்கையில் இருப்பீங்க. இதுவரைக்கும் நீங்க ஸ்தோத்திரம் அழுது 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 வாழ்ந்தீங்க, இனிமே நீங்க அழாம வாழ்வீங்க. இதுவரைக்கும் எதிர்கால நம்பிக்கை நிச்சயம் இல்லாம வாழ்ந்தீங்க, இப்ப எதிர்கால நம்பிக்கையோடு நிச்சயத்தோடு வாழ்வீங்க. இத நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஜெபத்துக்கு பிற்பாடு அவர் கொடுக்க நிச்சயித்திருக்கிறார், வாக்கு பண்ணி இருக்கிறார், உறுதி கொடுத்திருக்கிறார். இது நமக்கு நடக்கும். இயேசு கிறிஸ்து இதை செய்து முடிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. சுக வாழ்வுக்கு வரும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய ஸ்தோத்திரம் திருப்பு முனையை கொண்டு வர போகிறார். இதுதான் முதல் ஆசீர்வாதம். முதல் ஆசீர்வாதம் சொல்லிக்கொண்டே போகலாம், நேரமில்லை. அடுத்த 2வது காரியத்துக்கு நாம் திருப்பிக் கொள்ளுவோம். ஸ்தோத்திரம். அதே 8வது வசனத்துல ஸ்தோத்திரம் 8வது வசனத்துல ஸ்தோத்திரம். இந்த 5 ஆசீர்வாதங்களிலே 2வது ஆசீர்வாதம் என்ன அப்படி என்று சொன்னால், ஸ்தோத்திரம் பிற்பகுதியை வாசிக்கிறோம். உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். போதுமானது. உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். இது கர்த்தர் கொடுக்கிறதான அந்த 16 ஆசீர்வாதத்துல 3வது ஆசீர்வாதம். நம்ம செய்தியின் குறிப்பிலே இது 2வது ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். 2வது கர்த்தர் என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் அப்படின்னாக்கா, இது நம்ம எல்லாருமே விரும்புகிற ஒன்று, எதிர்பார்க்கிற ஒன்று. உன் நீதி உன்னை ஸ்தோத்திரம் பின்னாலே காக்குன கர்த்தர் எழுதுறாரு. ஸ்தோத்திரம். ஒரு உபவாசத்துக்கு பின்பு, ஒரு ஜெபத்துக்கு பின்பு, ஒரு தேவ சமூகத்துக்கு பின்பு கர்த்தர் நமக்கு எதை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஸ்தோத்திரம் நமக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு நீதியை கர்த்தர் செய்து முடிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இவங்க கிட்ட போனங்க நீதி கிடைக்கலங்க, இங்க போனங்க நீதி கிடைக்கலங்க, அங்க போனங்க நீதி கிடைக்கலங்க, இவர்கிட்ட போனங்க நீதி கிடைக்கலங்க, அவர்கிட்டையும் போய் பார்த்தங்க நீதி கிடைக்கலங்க. எங்க போயோ எனக்கு நீதி கிடைக்கலையே. ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில ஒரு தீர்ப்பு கிடைக்கலையே, என் வாழ்க்கையில ஒரு தீர்வு வரலையே. ஸ்தோத்திரம். எந்த இடத்த போய் இன்னும் ஒரு முடிவுக்கு வரலையே. முடிவில்லாத ஒரு ஸ்தோத்திரம் காரியமா என் வாழ்க்கை போகுதே அப்படின்னு நீங்க நினைத்த காரியங்களுக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து தீர்ப்பை கொடுக்கிறாரு, வணங்குகிறாரு. அதுதான் 2வது ஆசீர்வாதம். அல்லேலூயா. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு ஜெபத்துக்கு பிற்பாடு ஸ்தோத்திரம் முடிவு பெறாத காரியத்தை, முடிவு வராத காரியத்தை, முடிவு இல்லாத காரியத்தை கர்த்தர் முற்றுப்புள்ளியை வைத்து அதற்கு ஒரு தீர்வை கொடுத்து, நல்ல தீர்ப்பாய் கொடுத்து அதை முடிப்பார். ஆமென். நீங்களும் நானும் உபவாசம் பண்ணி ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த 11ஆம் மாதம் 11 நாட்கள் 3 வேளை கர்த்தர் அதற்கு தீர்ப்பை கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
உன் நீதி உனக்கு பின்னாலே காக்கும். ஸ்தோத்திரம். பலர் உன்னை குற்றப்படுத்தியிருக்கலாம், பலர் உன்னை ஸ்தோத்திரம் உன்னை பகைத்திருக்கலாம், விரோதித்திருக்கலாம், உன்னை துன்பப்படுத்தி இருக்கலாம். ஸ்தோத்திரம். ஆனால் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் இருக்கிற உண்மையையும் நீதியையும் நேர்மையையும் பார்க்கிற கர்த்தர் ஸ்தோத்திரம் நமக்கு நீதி செய்வார். ஒவ்வொரு காரியத்திலும் நீதி செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். பகைவர்களுக்கு முன்னாடி நீதி செய்வார். ஸ்தோத்திரம். நமக்கும் அடுத்தவர்களுக்கும் உண்டான காரியத்தில் நீதி செய்வார். ஆமென். அல்லேலூயா. எந்தெந்த காரியத்தில் முடிவு இல்லாமல் இருக்கிறதோ அந்தந்த இடத்துல நம்மளுடைய நீதியை வெளிப்படுத்தி, நம்மளுடைய ஸ்தோத்திர உண்மையை வெளிப்படுத்தி, நேர்மையை வெளிப்படுத்தி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்ம குடும்ப காரியத்துல நம்ம நீதியை வெளிப்படுத்தி ஆசீர்வதிப்பார். நம்ம தனிப்பட்ட காரியத்துல நீதியை வெளிப்படுத்தி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்ம ஸ்தோத்திரம். பொருளாதார சம்பந்தப்பட்ட காரியத்தில், பணம் சம்பந்தப்பட்ட காரியத்தில் கர்த்தர் நீதியை வெளிப்படுத்தி ஆசீர்வதிப்பார். நம்மளுடைய ஸ்தோத்திரம் பலவிதமான ஸ்தோத்திரம் இடங்கள் சம்பந்தப்பட்ட, நிலங்கள் சம்பந்தப்பட்ட ஸ்தோத்திர சூழ்நிலைகளில் கர்த்தர் நீதியை வெளிப்படுத்தி நமக்கு காரியத்தை ஜெயமாய் ஆசீர்வாதமாய் முடிப்பார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம நீதியை வெளிப்படுத்துவார். ஸ்தோத்திரம். நம்ம இடத்தில் இருக்கிறதான உண்மையை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். புரிந்து கொள்ளாத மனிதன் புரிந்து கொள்ளுவார்கள், நம்மோடு இருப்பார்கள். பல நேரங்களில் நம்மை புரிந்து கொள்ள மாட்டார்கள், நமது பேச்சையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள், நம்மளுடைய நிலைமையையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். கர்த்தர் புரிந்து கொள்ளும்படி அனுக்கிரகம் பாராட்டுவார். ஆமென். ஸ்தோத்திரம். நம்மளுடைய உழைப்பை புரிந்து கொள்ள மாட்டார்கள், நம்மளுடைய நல்ல ஆலோசனையை பலர் புரிந்து கொள்ள மாட்டார்கள், நம்மளுடைய ஸ்தோத்திரம் நல்ல விதமான வழிகாட்டுதலை புரிந்து கொள்ள மாட்டார்கள், வழி நடத்துதலை புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஸ்தோத்திரம். நம்மளுடைய ஸ்தோத்திரம் மேலான ஸ்தோத்திரம் புத்திமதிகளை புரிந்து கொள்ள மாட்டார்கள். கர்த்தர் புரிந்து கொள்ளும்படி கிருபை தருவார். அதில் இருக்கிற உண்மையை, நேர்மையை, நீதியை, சத்தியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. ஆமென். புரிந்து கொள்ளாத மனிதனுக்கு புரிந்து கொள்ள வைப்பார், புரிந்து கொள்ளாத நண்பர்களுக்கு புரிந்து கொள்ள வைப்பார், புரிந்து கொள்ளாத தாய் தகப்பனுக்கு புரிந்து கொள்ள வைப்பார், புரிந்து கொள்ளாத பிள்ளைகளுக்கு புரிந்து கொள்ள வைப்பார், புரிந்து கொள்ளாத கணவன் மனைவிக்கு புரிந்து கொள்ள வைப்பார், புரிந்து கொள்ளாத சக ஸ்தோத்திர உறவுகளோடு கர்த்தர் புரிந்து கொண்டு நம்ம நீதியை வெளிப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் இன்றைக்கு ஒருவர் இன்னொரு இடத்தில் அன்பு கூற முடியவில்லை? நான் ஏன் ஸ்தோத்திரம் பிரபீனை நேசிக்க முடியவில்லை? பிரபீன் ஏன் ஸ்தோத்திரம் அபிஷேகை நேசிக்க முடியவில்லை? அபிஷேக் ஏன் ராகுலை நேசிக்க முடியவில்லை? ஸ்தோத்திரம். அப்படி என்று சொன்னார். ஸ்தோத்திரம். நான் இவரை புரிந்து கொள்ளவில்லை, அவர் என்னை புரிந்து கொள்ளவில்லை, அவர் அவரை புரிந்து கொள்ளவில்லை, அவர் இவரை புரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நியாயத்தை சொல்லுகிறார்கள். கேட்கும்போது நான் சொல்லுகிறேன், முதலாவது என்னிடத்தில் கேட்டால், ஐயா சாமி, நான் இதுதான் நினைத்தேன், நான் சரியாக தான் என்னுடைய காரியத்தில் இருக்கிறேன், நல்லா தான் பேசுகிறேன், நல்லா தான் முடிவெடுத்தேன், என்னிடத்தில் ஒரு குறைவு இல்லை, நான் நீதியை வெளிப்படுத்துகிறேன். அதை அவர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். ஸ்தோத்திரம். இல்லை, அவர் பண்ணது அந்த இடத்துல தவறு, பிழை என்று. ஸ்தோத்திரம். சரி, அப்போ இவர் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அவருக்கு அடுத்த காரியத்திலே சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அவரோடு கூட இருக்கிற காரியத்திலே சொல்லும் போது அவர் ஒரு குற்றத்தை சொல்லுகிறார். இவர் இப்படி பண்ணி விட்டார், இவர் இப்படி செய்து விட்டார். இப்போ இவருடைய நீதியை சொல்லுகிறார். இல்லை, நான் பண்ணியதுதான் சரி, அவர் சொல்லுவது தவறு, இப்படி என்று ஒவ்வொருவராக ஸ்தோத்திரம் தனக்கு நீதியை சொல்லுகிறார்கள், பிறர் குற்றத்தை சொல்லுகிறார்கள். மற்றவங்க குற்றத்தை படுத்துறாங்க, தான் நீதியை தான் சொல்லிக் கொள்ளுகிறார். ஸ்தோத்திரம். அப்போ எங்கே நீதி இருக்குதுன்னு ஸ்தோத்திரம் நம்மளால முடியவில்லை. எங்கே நீதி இருக்குது, எங்கே உண்மை இருக்குதுன்னு நாம சொல்லவில்லை, நம்மளால சொல்ல முடியவில்லை. ஆனால் இந்த நீதியை ஸ்தோத்திரம் ஜெயிக்க வைக்கிறவர் தேவன். அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு நான் தருவேன்னு சொல்றாரு.
அது எந்த இடமாகட்டும், எந்த சூழ்நிலையாகட்டும், அது எந்த ஸ்தோத்திரம், அது வேலையாகட்டும், அது எந்த வேலை ஸ்தலமாகட்டும், எந்த உன்னை சுற்றி இருக்கிற எந்த மனிதனாகட்டும், எந்த வீடாகட்டும், எந்த இடமாகட்டும், எந்த சூழ்நிலையாகட்டும், எந்த காரியமாகட்டும், கர்த்தர் உனக்கு நீதி செய்வார். அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். உங்ககிட்ட தேவையில்லாத யாராச்சும் வருத்தம் அடைகிறாங்களா? தேவையில்லாத யாருன்னா கோபப்படுறாங்களா? தேவையில்லாத உங்களை பகைக்கிறாங்களா? தேவையில்லாத உங்ககிட்ட சண்டைக்கு வராங்களா? பிரச்சனைக்கு வராங்களா? உங்க வேண்டாத ஸ்தோத்திரம் வம்புக்கு இழுக்கிறாங்களா? ஸ்தோத்திரம் உங்களை அவதூறா ஸ்தோத்திரம் பேசுறாங்களா? உங்களை இழிவுபடுத்துறாங்களா? உங்களை ஸ்தோத்திரம் பரியாசம் பண்றாங்களா? உங்களை ஸ்தோத்திரம் ரொம்ப அவமதிக்கிறாங்களா? ஸ்தோத்திரம் அமைதியா இருப்போம். கர்த்தர் நீதியை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அது எந்த இடமா இருந்தாலும் சரி, குடும்பமா இருந்தாலும் சரி, அது உறவுகளா இருந்தாலும் சரி, கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, தாய் தகப்பனா இருந்தாலும் சரி, அது மாமியார் மருமகளா இருந்தாலும் சரி, அது ஸ்தோத்திர வேலை ஸ்தலமா இருந்தாலும் சரி, ஊருக்குள்ளேயா இருந்தாலும் சரி, சொந்த பந்தமா இருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம் உங்களை சுத்தி இருக்கிற நேசிக்கிறது போல இருந்து உங்களை ஸ்தோத்திரம் வெறுக்கிற 4 வித நண்பர்களா இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுடைய நீதியை எல்லா இடத்தையும் வெளிப்படுத்துவார். ஆமென். கர்த்தர் இந்த ஸ்தோத்திர ஜெபத்திற்கென்று கொடுக்கிற 2வது ஆசீர்வாதம், நம்ம நீதி எல்லா இடத்திலையும் விளங்கும், நம்ம நீதி எல்லா இடத்திலையும் வெளிப்படும். ஒரு இடத்திலையும் கர்த்தர் நம்ம நீதியை விட்டு கொடுக்க மாட்டார். நம்ம நேர்மையை, நம்ம உண்மையை, நம்ம இடத்தில் இருக்கிறதான சரியான காரியத்துக்கு தக்க பதிலை, தக்க ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா, ஆமென். ஒரு நீதி கிடைப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல. ஏன்னா நீதி கிடைக்காததுனால தான் இன்னைக்கு தேசத்துல பலவிதமான தோத்திரம் நீதிமன்றங்கள், பலவிதமான தோத்திரம், அதற்கான உள்ள இருக்கிறதான செக்ஷன் பலது இருக்கிறது. தோத்திரம் இந்த காரியத்துக்கு இது ஒன்று, இது காரியத்துக்கு அது ஒன்று, இதுக்கு இந்த கோர்ட், இதுக்கு இந்த கோர்ட், இதுக்கு இந்த சேஷன், அதுக்கு அந்த சேஷன், இதுக்கு ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட சட்டம், இதுக்கு இப்படிப்பட்ட சட்டம். ஏன் தெரியுமா? உலகத்தில் நீதிக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் ஒரு இடத்த ஸ்தோத்திரம் அரசே நியமித்து வைத்திருக்கிறது. அல்லேலூயா. ஆனா ஸ்தோத்திரம் அங்கும் இங்கும் அதுக்கு அந்த ஆளை பிடித்து இந்த ஆளை பிடித்து அங்க போய் ஸ்தோத்திரம் அதை கொடுத்து, இங்க போய் இதை கொடுத்து, இங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து, அங்க போய் மனுவை கொடுத்து, இங்க போய் ஸ்தோத்திரம் லெட்டர் கொடுத்து, இதுக்கு இந்த ஆளை பிடித்து அவருக்கு அந்த பீஸை கொடுத்து, இந்த பீஸை கொடுத்து, இதுக்கு நம்ம நலைந்து திரிந்து யாருக்கு நீதி சொல்ல? நமக்கு நீதி சொல்ல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ளணும், நமக்கு நீதியை தேவன் செய்வார். அல்லேலூயா. நமக்கு நீதிபரர் இயேசு, நமக்கு நீதியை செய்கிறது வசனம், நமக்கு நீதியை செய்கிறது நம்ம கரத்தில் தேவன் கொடுத்த அவருடைய வார்த்தை. அல்லேலூயா. அவர் இன்னைக்கு சொல்லுகிறார், உன் உபவாசத்துக்கு, உன் ஜெபத்துக்கு, உன் முழங்காலுக்கு 2வது நான் உனக்கு என்னத்தை தெரியுமா கொடுப்பேன்? நான் நீதியை கொடுப்பேன். இது 2வது ஆசீர்வாதம். அல்லேலூயா. மனுஷன் கொடுக்க முடியாது, உலகம் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. வசனம் தான் நீதி, தேவ வார்த்தை தான் நீதி, தேவன் தான் நீதிபரர், தேவன் தான் சரியா நீதி செய்வார். அவரை தவிர்த்து வேற எங்கேயும் பண்ண முடியாது, எவராலும் கொடுக்க முடியாது, சாதிக்க நினைத்தாலும் முடியாது. அல்லேலூயா. அவர் தான் நீதி செய்வார். அல்லேலூயா. நம்ம உண்மையை அவர் தான் வெளிப்படுத்துவார், நம்ம நியாயத்தை அவர் தான் வெளிப்படுத்துவார், நம்மளுடைய ஸ்தோத்திரம் நேர்மை அவர் தான் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் கிருபை செய்வாராக. இது ஜெபத்துக்கு கிடைக்கிற 2வது ஆசீர்வாதம். 3வது உபவாச ஜெபத்தின் 3வது ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம் 3வது ஆசீர்வாதம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 9வது வசனம் ஸ்தோத்திரம் பிற்பகுதி. ஸ்தோத்திரம் பிற்பகுதி 9வது வசனத்தினுடைய பிற்பகுதி. நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் உன் நடுவிலிருந்து அகற்றிடுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் உன் நடுவிலிருந்து அகற்றுவார். இது ஸ்தோத்திரம் உபவாச ஜெபத்தின் 5 விதமான ஆசீர்வாதங்களில் 3வது ஆசீர்வாதம். இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்ட 16 ஆசீர்வாதங்களில் 7வது ஆசீர்வாதம்.
ஏழாவது ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். கவனிப்போம். ஸ்தோத்திரம். மூன்றாவது கர்த்தர் இந்த உபவாச ஜபத்துக்கான ஆசீர்வாதத்துல என்ன ஆசீர்வாதத்தை கர்த்தர் சொல்றாரு, என்ன ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு? அல்லேலூயா அப்படின்னு சொன்னா நுகத்தடியை நீக்குகிறார். ஆமென். நுகம் என்று சொன்னால் என்ன? பாரம் என்று அர்த்தம். நுகம் என்று சொன்னால் என்ன? பாரம். சொல்லுவோமா? பாரம், சுமை, சுமை. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்மை விட்டு ஸ்தோத்திரம், நம்மளுடைய ஜெபத்துக்கு பிற்பாடு, நம்ம உபவாசத்துக்கு பிற்பாடு, நம்ம அழுகைக்கு பிற்பாடு, நம்ம முழங்காலுக்கு பிற்பாடு கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சுமைகளை நீக்குகிறார், பாரங்களை நீக்குகிறார், பார சுமைகளை கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. என்னென்ன காரியத்தை குறித்து நீங்க பாரப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களோ, சுமையை ஸ்தோத்திரம் சுமந்து தலைமையில வைத்து கொண்டு இருக்கிறீங்களோ, அத்தனை காரியத்தினுடைய பாரங்களையும் சுமைகளையும் ஐயோ அப்பா என்னால முடியல 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 அப்படின்னு தாங்க முடியாத உங்க வாழ்க்கையில எத்தனை பேர் வேதனையை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறீங்களோ, கர்த்தர் இன்னைக்கு அந்த பாரங்களை எல்லாம் நீக்குகிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த பாரங்கள்லாம் பலருக்கு வெளியே சொல்ல முடியல. ஸ்தோத்திரம். உலக பழமொழி மாதிரி ஸ்தோத்திரம், நினைச்சாலும் துக்கம் சொன்னாலும் வெக்கம் அப்படின்ற மாதிரி பலரெல்லாம் ஸ்தோத்திரம் தங்களுடைய பாரங்களை அப்படியே உள்ளுக்குள்ளவே போட்டு வலிகளை, வேதனைகளை, துன்பங்களை, நெருக்கங்களை, துயரங்களை, அவமானங்களை, வெக்கங்களை, அசிங்கங்களை, வியாதிகளை, தேவைகளை, கடன்களை, கண்ணீரை, கஷ்டத்தை எல்லாவற்றையும் உள்ள போட்டு 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 பொத்தி பொத்தி வைத்து ஐத்தி ஐத்தி அழுத்தி மன அழுத்தத்தில் பலர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. வெளியே பார்த்தா அழகா மேக்கப் இருக்கும், வெளியே பார்த்தா அழகா ஸ்டைல் இருக்கும், வெளியே பார்த்தா நல்லா ட்ரெஸ் இருக்கும், வெளியே பார்த்தா நல்லா ஸ்தோத்திரம் அப்படியே ஸ்தோத்திரம் அப்படியே பேக் இருக்கும், வெளியே பார்த்தா நல்லா பந்தாவா இருக்கும். ஆனால் உள்ள பார்த்தா எல்லாம் ஓட்ட உடைச்சல், வேதனை, கண்ணீர், கஷ்டம், நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, வாழ்க்கையில் எதை குறித்தும் சமாதானம் இல்லை. இப்படி தான் பலருடைய வாழ்க்கை இருக்கிறது. கர்த்தர் இன்னைக்கு வாக்கு பண்ணுகிறார், தேவ பிள்ளையே, உன் ஜெபத்திற்கு உன் பாரங்களையும் உன் சுமைகளையும் உன் உள்ளான இதயத்தில் இருக்கிற மறைவான வாழ்க்கையில் இருக்கிற இவைகளை நான் மாற்றி விடுவேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்ககிட்ட பேசுறாரு. ஆமென். நல்ல நீங்க உணர்ந்து கொள்ளுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இதை உங்களுக்கு நிறைவேற்றி முடிப்பா. அல்லேலூயா. வெளிக்கு நம்ம வாழ்க்கை அல்ல, உலகத்துக்கு நம்ம வாழ்க்கை அல்ல. ஆமென். மற்ற மனிதனுக்கு ஸ்தோத்திரம் ஏதோ மேற்பூச்சா நம்ம வாழ்ற வாழ்க்கை அல்ல. ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கை என்பது ஸ்தோத்திரம் அல்லேலூயா, நம்ம வாழ்க்கை என்பது ஆசீர்வாதமாய் இருப்பது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை என்பது ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்தை காணுவதற்காக தேவன் வாக்கு பண்ணிட்டாரே, நுகத்தடியை உன்னை விட்டு நீக்குவேன். ஆமென். பாரத்தை உன்னை விட்டு எடுப்பேன். நுகத்தடியை எங்க வைப்பாங்க? ஸ்தோத்திரம். ஒரு வண்டியில் பூட்டும்போது ஸ்தோத்திரம், ஒரு உழுவதற்கு ஏரை பூட்டும்போது ஸ்தோத்திரம் மாட்டு மேலே, மாட்டுடைய கழுத்தில் ஸ்தோத்திரம் வைப்பது நுகம், அதுக்கு சுமை அது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அது மேலே அவங்க எவ்வளோ பெரிய பொதிய ஒன்றாலும் ஏற்றலாம். ஸ்தோத்திரம். 10 மூட்டையும் ஏற்றலாம், 15 மூட்டையும் ஏற்றலாம், ஒரு வண்டி மண்ணையும் ஏற்றலாம், என்ன ஒன்றாலும் கொட்டலாம். ஸ்தோத்திரம். அவங்க சின்ன கலப்பையும் போட்டு ஓட்டலாம், பெரிய கலப்பையும் போட்டு ஓட்டலாம். ஸ்தோத்திரம். அப்போது இவ்வளவு பாரத்தை அந்த என்ன செய்யணும்? அந்த மாடு ஸ்தோத்திரம் நுகத்தை தலைமை கழுத்தில் வைத்துக்கிட்டு சுமந்து போகணும். அல்லேலூயா. முடியாதுன்னு சொல்ல முடியாது. நுகத்தை வச்சிட்டாலே அது இழுத்து தான் ஆகணும். அது இழுக்கலைன்னு சொன்னால் அதுக்கு சாட்டை அடி விழுந்துக்கிட்டே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஒரு நுகத்தை சுமக்கிறோன்னு சொன்னால் சும்மா இல்லை. ஒரு மாட்டுக்கு எப்படி சாட்டை அடி விழுந்துக்கிட்டே இருக்குதோ அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி பல விதமான ஸ்தோத்திரம் ஒரு நுகத்தை சுமக்கும் போது அடி விழுந்துக்கிட்டே இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு அடி மேலே அடி விடுதா? நுகத்தை சுமக்கிறீங்களா? பாரத்தை சுமக்கிறீங்களா? ஒரு அடியை வாங்குகிற மாடு அதுக்கு வாயில்லை. ஸ்தோத்திரம். அதனால தான் அதுக்கு வாயில்லாத ஜீவன்னு சொல்லிட்டோம். ஒவ்வொரு அடியும் வாங்கும்போது அது என்ன சொல்லும்? ஒவ்வொரு பள்ளத்தையும் மேட்டையும் இழுக்கும்போது ஸ்தோத்திரம் ஒரு கழனியில் இருந்து இன்னொரு கழனியை தாண்டி வரும்போது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வரப்பு இருக்கும். அந்த தடுப்பு அதை மேலே அப்படி தடுக்கி தடுக்கி அந்த ஸ்தோத்திரம் மேலே டயரை இழுக்கும்போது அதுக்கு இருக்கும் பாரு வலியும் வேதனையும்.
தாங்கொண்ணாத வேதனை, சொல்ல முடியாத வேதனை. தோத்துறோம். அது அடியும் வாங்கிக்கின்னு, பாரத்தையும் சுமந்துக்கின்னு, அது கழுத்தில் வலியும் சுமந்துக்கின்னு சோத்துறோம். கத்தவும் முடியாது, கூவவும் முடியாது, பேசவும் முடியாது. அது சுமந்து கொண்டு வரும்பார். இது தாங்க பாரம். இது அந்த வாயில்லாத மாட்டுக்கிட்ட போய் கேட்டாதான் தெரியும் எவ்வளவு வேதனை இருக்குதுன்னு. அல்லேலூயா, ஆமென். அவ்வளவு பாரம், அவ்வளவு வேதனை. இன்னைக்கு அந்த பாரத்தை போல நம்ம வாழ்க்கையில் நம்ம சுமந்து கொண்டு இருப்போம்னு சொன்னா, கர்த்தர் சொல்லுகிறார், உன் நுகத்தை நான் என்ன செய்வேன்? ஸ்தோத்திரம். உன் பாரத்தை நான் என்ன செய்வேன்? நீக்குவேன். அல்லேலூயா. நம்ம ஜபத்துக்கு பிற்பாடு நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா பாரங்களை கர்த்தர் நீக்கி போடுவார். ஆமென். ஸ்தோத்திரம். ரெண்டாவது சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், உன்கிட்ட இருந்து நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? ஸ்தோத்திரம், விரல் நீட்டுதலை, ஸ்தோத்திரம், விரல் நீட்டுதல், விரல் நீட்டுதலை நீக்குவேன். ஸ்தோத்திரம். விரல் நீட்டுதல் என்ன தெரியுமா அர்த்தம்? ஸ்தோத்திரம், குற்றம் காட்டுதல், குற்றம் சொல்லுதல், குற்றம் பேசுதல், குற்றம் செய்தல். ஸ்தோத்திரம். நான் ஒருத்தரை எப்போ பார்த்தாலும் குற்றவாளி ஆக்கிக்கிட்டே இருக்கிறேன். விரல் நீட்டுதல் இதுதான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பார்த்து எப்போ பார்த்தாலும் யார் என்ன குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களோ, அல்லேலூயா, ஆமென். நீ பண்ணத்தான் சரியில்லை, நீ பேசத்தான் சரியில்லை, நீ அங்கே சொன்னது தான் சரியில்லை, நீ பண்ணதுனால தான் நடந்துச்சு, நீ இதை சொன்னதுனால தான், உன்னால தான், உன்னால தான், நீ பண்ணதுனால தான், நீ பேசுறதுனால தான், நீ விட்டு கொடுக்காதனால தான், நீ இறங்கி போவாதனால தான், உன்னால தான், உன்னால தான், நீ மன்னிக்காதனால தான், நீ அன்பா இல்லாதனால தான், உன்னால தான், உன்னால தான், உன்னால தான், உன்னால தான், உன்னால தான் அப்படின்னு தோத்துறோம். நம்மளை பார்த்து எத்தனை பேர் கையை நீட்டிக்கிட்டே இருக்கிறாங்களோ, குற்றம் கண்டுகிட்டே இருக்கிறாங்களோ. ஆமென். அல்லேலூயா. நம்மளை குற்றவாளி ஆக்கிக்கிட்டே இருக்கிறாங்களோ. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு காரியத்திலும், ஒவ்வொரு விஷயத்திலும், ஒவ்வொரு நேரத்திலும், ஒவ்வொரு சம்பவத்திலும் நம்மளை யாரு குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்களோ, அல்லேலூயா, குற்றவாளி ஆக்கிக்கிட்டே இருக்கிறாங்களோ, அவங்க முன்னாடி கர்த்தர், ஸ்தோத்திரம், நம்மளுடைய குற்றங்களை எல்லாம் மாற்றுவார். ஆமென். அது அகற்றி போடுவார். இது வரைக்கும் குற்றம் சொன்னாங்க பார், அவங்கெல்லாம் காணாத போயிடுவாங்க, இல்லாம போயிடுவாங்க. உன்னாலதான், 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 அந்த ஆளே இல்லாத போயிடுவாங்க. ஆமென். அந்த குற்றம் சொல்ற வாய் அமைதியாயிரும், அந்த கையை நீட்டுறது அது மடங்கிடும். அல்லேலூயா. அதை கர்த்தர் இல்லாம ஆக்கிடுவார். சோத்திரம் பண்ணுவோம். ஆமென். எதுக்கு எடுத்தாலும் சோத்திரம், உன்னாலதான், 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 அவங்களாலதான், இவங்களாலதான் இப்படின்னு ஒரு குற்றம் காணுகிற ஒரு காரியம் இருக்கிறத, அதை ஆண்டவர் ஒன்றுமில்லாத அதை ஸ்தோத்திரம் உருப்படி இல்லாத ஆக்கிடுவார். அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். மூன்றாவது ஸ்தோத்திரம், அந்த ஆசீர்வாதத்தில் அவர் சொல்றாரு, நிப சொல்லை உன்னை விட்டு அகற்றுவேன். ஸ்தோத்திரம். நிப சொல்லு. எப்போ பார்த்தாலும் ஸ்தோத்திரம், நிப சொல்ல என்ன தெரியுமா? எப்பவுமே ஒரு ஆளை குறித்து நல்லதா பேசாம தப்பாவே பேசுறது தான் நிபச்சொல், குறையாவே பேசுறது தான் நிபச்சொல். நம்மளை பற்றி யாருன்னா எப்பவுமே எங்கே பார்த்தாலும், யாருக்கிட்ட பார்த்தாலும் தப்பு தப்பா, தப்பு தப்பா, தப்பு தப்பா, பண்ணத்தையும் பண்ணாதையும், செஞ்சதையும் செய்யாத்தையும், சொன்னதையும் சொல்லாத்தையும், பேசினதையும் பேசாததையும் மாற்றி மாற்றி வித்தியாசமாக, குறையா, குற்றம் குற்றமா, அநியாயம் அநியாயமா சோத்திரம் நம்மளை பற்றி சொல்கிறாங்களே, அதுதான் நிபச்சொல். இது வரைக்கும் நம்மளை பற்றி அப்படி யாராகிலும் சொல்லி இருந்தா, ஆமென், அல்லேலூயா, அவதூற நம்ம மேலே பரப்பி கொண்டு இருந்தா, அவதூற பேசி கொண்டு இருந்தா, அவதூறா நம்ம மேல ஸ்தோத்திர வார்த்தைகளை மேலே மேலும் 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 சொல்லி கொண்டே இருந்தா, கர்த்தர் அதை ஸ்தோத்திரம் அகற்றி விடுவார். அல்லேலூயா. நம்ம ஜெபத்துக்கு பிறகு கர்த்தர் கொடுக்கிற, நம்ம உபவாசத்துக்கு பிறகு கர்த்தர் கொடுக்கிற மூன்றாவது ஆசீர்வாதம் இது. ஆமென். நிபச்சொல்லை உன்னை விட்டு அகற்றுவேன். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த குறை சொல்ற வாயை கட்ட முடியாது. ஆமென். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், தோத்திரம், நிப சொல்ல உன்னை விட்டு அகற்றுவேன். தோத்திரம். அந்த குறை சொல்கிற வாயை நாம் ஸ்தோத்திரம் போய் அடக்கவே முடியாது. என்ன சொன்னாலும் சரி, அவங்களுக்கு அப்படியே உண்மையை கொண்டு போய் கண்ணு முன்னாடி நிறுத்தி, இது தாங்க உண்மை அப்படின்னு நீங்கள் என்னதான் நிரூபித்தாலும் சரி, ஆஹா, அது எப்படி? அங்கே தான் வந்து நிற்பாங்க. இவங்க யார் தெரியுமா? இவங்க குறை சொல்கிற ஆள்.
மற்றவங்களை குற்றப்படுத்தாமல் அவங்க வாழ்க்கையில் வாழவே முடியாது. அவங்களுக்கு தூக்கமே வராது. அல்லேலூயா. என்னதான் நியாயத்தை கொண்டு போய் அவங்களுக்கு எடுத்து உரைத்தாலும் சரி, என்னதான் வெட்ட வெளிச்சமாக அவங்க கண் எதிர்க்கவே அவங்களே பார்த்தாலும் சரி, ஸ்தோத்திரம், நீ பண்ணத்தான் தப்பு, என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, இன்னொரு ஆளை ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இன்னொரு ஆளை அவதூறு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. அவங்க யாரானா இருக்கட்டும், ஸ்தோத்திரம், அவங்க என்ன செய்வாங்க, இன்னொரு ஆளை பற்றி அவங்களுக்கு பேசலைன்னா அவங்க ஆற்றே நின்று போயிடும். அந்த மாதிரி செயல்படுவாங்க. ஸ்தோத்திரம். எதுக்கு எடுத்தாலும் தப்பு தப்பா, எதுக்கு எடுத்தாலும் குறையா, எதுக்கு எடுத்தாலும் அதில் ஸ்தோத்திரம் ஏதாவது ஒரு குற்றத்தை சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற ஆள் தான் ஒரு ஆள் இன்னொரு ஆளை பற்றி. அதுதான் நிபச்சொல். ஆமே ஆமே. ஸ்தோத்திரம். இன்னைக்கு அப்படி பேசுகிற ஆளை கர்த்தர் அகற்றி விடுவார். ஆமே. அல்லேலூயா. தேவையில்லாத வாய் பேசுதா, தேவையில்லாத யாருன்னா பேசிக்கொண்டே இருக்கிறாங்களா, புரிஞ்சிக்காத பேசுகிறாங்களா, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத பேசுகிறாங்களா, கொஞ்ச நேரம் நிதானிக்காமல் பேசுகிறாங்களா, முன் யோசனை இல்லாமல் பேசுகிறாங்களா, எந்த காரியம் எப்படி, இந்த விஷயம் எப்படி, எந்த செயல் எப்படி, எந்த சூழ்நிலை எப்படி, எந்த ஆள் எப்படி, எந்த நிலைமை எப்படி, எந்த ஒரு ஸ்தோத்திரம் இடம் பொருள் ஏவல் தெரியாமல் பேசுகிறாங்களா, இன்றைக்கி அவங்க வாயெல்லாம் கர்த்தர் அகற்றி போடுவார். நிபச்சொல் அகற்றி போடுவார். ஆமென். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் அது மாறும். நிபச்சொல்லை கர்த்தர் எடுத்து போடுவார். நம்ம ஜெபத்துக்கு பிற்பாடு கர்த்தர் அப்படி பேசுகிற வாய்கள் அடங்கும், நாவுகள்லாம் அடங்கும், வாய்கள்லாம் மூடும். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் கிருபை தருவாராக. ஸ்தோத்திரம். உபவாச ஜெபத்தின் ஸ்தோத்திரம் 4வது ஆசீர்வாதம் என்ன? 4வது ஆசீர்வாதம் ஸ்தோத்திரம் 11வது வசனம். 16 வித ஆசீர்வாதத்தில் இது 9வது ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். நமது பிரசங்க குறிப்பிலே இது 4வது ஆசீர்வாதம். 11வது வசனத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. ஸ்தோத்திர. போதுமானது. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. நம்ம உபவாச ஜபத்துக்கான 4வது ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்வாராம்? நித்தமும் உன்னை நடத்தி. அல்லேலூயா. நித்தமும் உன்னை நடத்தி. ஆமென். ஒரு ஜெபிக்கிற மனிதனை நம்ம எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஜெபிக்கிற மனிதனை நித்தமும் கர்த்தர் நடத்துவார். ஒரு ஆராதிக்கிற மனிதனை கர்த்தர் நித்தமும் நடத்துவார். ஒரு உபவாசம் என்ற ஒரு மனிதனை கர்த்தர் நித்தமும் நடத்துவார். கர்த்தர் சமூகம்தான், கர்த்தருடைய பாதம் தான், கர்த்தருடைய ஸ்தோத்திரம் பிரசன்னம் தான், அவருடைய மகிமை தான், அவருடைய ஆலயம் தான், அவருடைய சமூகம் தான் என்று எந்த தேவ பிள்ளை எப்போதும் உட்கார்ந்து தேவ சமூகத்தையே ஒவ்வொரு காரியத்துக்கும், ஒவ்வொரு நேரத்துக்கும், ஒவ்வொரு வேதனைக்கும், சூழ்நிலைக்கும், பிரச்சனைக்கும் அப்பா தான், அப்பா சமூகம் தான், அப்பாவுடைய பாதம் தான் உட்கார்றாங்களோ, கர்த்தர் அவங்களை நித்தமும் நடத்துவாராம். நித்தமம் என்று சொன்னால் தொடர்ந்து நடத்துவார். நித்தமம் என்று சொன்னால் கடைசி வரைக்கும் நடத்துவார். முடிவு பரியந்தே நடத்துவார். அல்லேலூயா. ஆமென். ஜெபிக்கிற தேவ பிள்ளைய கர்த்தர் நித்தமம் நடத்துவார். ஆமென். ஆமென். நம்ம ஜெபம் சும்மா இல்லை, நம்ம பண்ணுகிற ஜெபம் சும்மா இல்லை. 5 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணுறேன், பரவாயில்லை. ஸ்தோத்திரம். நான் அரை மணி நேரம் தான் பாஸ்டர் ஜெபிக்கிறேன், பரவாயில்லை. நான் 1 மணி நேரம் தான் ஜெபிக்கிறேன், பரவாயில்லை. நான் கொஞ்ச நேரம் தான் பண்ணுறேன், பரவாயில்லை. ஸ்தோத்திரம். நம்ம ஜெபத்தினால கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு பலருடைய வாழ்க்கை நிலைத்திருப்பது ஜெபத்தினால. இன்னைக்கு பலருடைய ஜீவன் நிலைத்திருப்பது ஜெபத்தினால. இன்னைக்கு பலருடைய குடும்பங்கள் பிழைப்பது, தழைப்பது, இன்னைக்கு நிலைத்திருப்பது ஜெபத்தினால. அல்லேலூயா. பலருடைய இன்னைக்கு ஆசீர்வாதம் நிலைத்திருப்பது ஜெபத்தினால. இன்னைக்கு பலருக்கு கிடைத்திருக்கிற உயர்வும் வேலைகளும் சோத்திர வருமானமும் சோத்திர பொருளாதாரமும் ஆஸ்தியும் அந்தஸ்தும் ஜெபத்தினால. ஆமென். சிலர் சாட்சி சொல்லுகிறார்கள், பலர் சாட்சி சொல்லுவதில்லை.
இதுதான் நிதர்சனமான உண்மை. ஜெபத்துக்கு பிற்பாடு, உபவாசத்துக்கு பிற்பாடு, தேவ சமூகத்தில் அமர்ந்து ஸ்தோத்திரம் தேவனிடத்தில் சொல்லிய பிற்பாடு, விண்ணப்பம் பண்ணின பிற்பாடு, வேண்டுதல் பண்ணின பிற்பாடு, கர்த்தர் பலவிதமான ஆசீர்வாதங்களை நம்முடைய பல பேருடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். குடும்பத்தில் கொடுத்திருக்கிறார், தனிப்பட்ட ஜீவியத்தில் கொடுத்திருக்கிறார், ஊழியத்தில் கொடுத்திருக்கிறார், திருச்சபையில் கொடுத்திருக்கிறார், சக மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறார், சக ஸ்தோத்திர விசுவாசிகளுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கொடுத்ததுனால தான் நாம இன்னைக்கு இது எல்லாவற்றையும் பெற்று வைத்து அனுபவித்து ஆசீர்வாதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இது எல்லாமே ஜெபத்தினால வாங்கினது. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுகிற காரியத்தின்படி இது ஒரு பொருளை பார்க்கும்போது ஸ்தோத்திரம், எப்பா ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணி வாங்கின பொருளுப்பா, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம வீட்டில் ஸ்தோத்திரம் நிறைய இருக்கணும். ஆமே. ஜெபத்தினால வாங்கினது, ஜெபத்தினால வாங்கினது. ஒரு பொருளை பார்க்குறேன், இது ஜெபத்தினால வாங்கினது. ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்குறேன், ஜெபத்தினால வாங்கினது. ஒரு நன்மையை பார்க்குறேன், ஜெபத்தினால வாங்கினது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதை நம்ம பார்க்கும்போதெல்லாம் ஜெபத்தினால பெற்றுக்கொண்டேன், நான் இதை கண்ணீர் சிந்தி பெற்றுக்கொண்டேன், நான் இதை கண்ணீரோடு பெற்றுக்கொண்டேன். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பாஸ்டர் சர்ச்சுக்கு வாசலுக்கு முன்னாடி பெரிய ஒரு கொட்டை எழுத்தில் எழுதி வைத்திருக்கிறார். என்னவென்று சொன்னால் இன்றைக்கும் இருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த ஆலயம் ஜெபத்தினாலும் கண்ணீரினாலும் அழுகையினாலும் கட்டப்பட்டது. அல்லேலூயா. ஜெபமும் அழுகையும் கண்ணீரும், ஸ்தோத்திரம், இதுதான் இந்த சபை கட்டப்பட ஆதாரமாக இருந்ததுன்னு எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வசனம் ரெண்டாவது, ஸ்தோத்திரம், முதல்ல அழுகையும் ஜெபமும் கண்ணீரும் தான் கட்டப்பட்டது எழுதி வைத்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் பல காரியம் ஜெபத்தினால பெற்றுக்கொண்டங்க. இந்த ஆசீர்வாதத்தை ஜெபத்தினால ஸ்தோத்திரம் என் எதிர்காலத்தை பெற்றங்க, ஜெபத்தினால என் திருமண காரியத்தை பெற்றங்க, ஜெபத்தினால ஸ்தோத்திரம் காத்திருந்து என் வாழ்க்கையை அமைத்து கொண்டங்க, ஜெபத்தினால 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 இந்த வேலையை பெற்றங்க, ஜெபத்தினால இந்த வீட்டை பெற்றங்க, ஜெபத்தினால இந்த சூழ்நிலையை பெற்றங்க, ஜெபத்தினால. ஹல்லேலூயா. ஆமென். அப்படி நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். ஜெபத்தினால தாங்க பெற்றேன், இந்த வண்டியை ஜெபத்தினால பெற்றேன், இந்த பொருளை ஜெபத்தினால பெற்றேன், இதை ஸ்தோத்திரம் இதை ஜெபத்தினால தான் இதை நான் சுதந்தரித்தேன். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். சில நேரங்களில் சிலர் மறந்துடுவாங்க. நிறைய பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னுவாங்க. பாஸ்டர் நிறைய ஜெபம் பண்ணுவாங்க, சர்ச்சிலையும் நிறைய ஜெபம் பண்ணுவாங்க, அவங்களும் நிறைய ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம். கடைசியில் கர்த்தர் கொடுத்துருப்பாரு, அவங்க சர்ச்சையும் மறந்துடுவாங்க, பாஸ்டையும் மறந்துடுவாங்க, ஆண்டவரையும் மறந்துடுவாங்க. ஸ்தோத்திரம். அவங்க அது கிடைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி கஷ்டப்பட்டாங்க, ஏங்கினாங்க, தவித்தாங்க, அப்படி என்ற பின்னாடி அவங்களுடைய ஸ்தோத்திர நிலைமையை திரும்பி பார்க்காம அதையும் மறந்துட்டு கிடைச்ச உடனே இன்னைக்கு ஸ்தோத்திரம் நான் யார் தெரியுமா அப்படின்னு நடப்பாங்க பார். சிலர் நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நன்றி இல்லாத இருதயம், அது ஒரு நன்றி கெட்ட இருதயம். ஸ்தோத்திரம். அதுக்கு ஆண்டவர் சொன்னார், 10 குருடரை சுகமாக்கிட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரை பார்க்க ஒருத்த வந்தான். அந்த உவமையை ஆண்டவர் எழுதினதே எதுக்குன்னாக்கா, எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ஆண்டவர் மேலே நன்றி இல்லாத மறந்து போகிறவங்களுக்கு தான். ஸ்தோத்திரம். அதை எழுதினார். ஒருத்த மட்டும் பின்னாடி தொடர்ந்து ஓடி வரோம், ஆண்டவரே ஆண்டவரே நன்றி ஆண்டவரே அப்படின்னு. ஆண்டவர் பார்த்து கேட்குறாரு அவனை. ஸ்தோத்திரம். மீதி 9 பேர் எங்கே? சுகம் பெற்றது 10 பேர் அல்லவா, ஒருவன் மாத்திரம் வந்திருக்க, மீதி 9 பேர் எங்கே? ஸ்தோத்திரம். ஆண்டவர் அங்கே சத்தியத்தை சொல்ல தான் அந்த ஸ்தோத்திரம் அந்த சம்பவத்தை எழுதுறாரு. என்கிட்ட ஜெபம் பண்ணி நன்மையை வாங்குறவங்க, காத்திருந்து நன்மையை வாங்குறவங்க, உபவாசம் பண்ணி நன்மையை வாங்குறவங்க, பொறுத்திருந்து நான் கொடுக்குற வரைக்கும் நன்மையை வாங்குறவங்க நல்லவங்க தான். வாங்குற வரைக்கும், வாங்கினதுக்கப்புறம் நன்றி கெட்டவங்களா மாறிடுறாங்க. அல்லேலூயா.
ஆண்டவர் வருத்தப்படுற காரியம், எனக்கும் அவங்க நன்றியா இல்லை, பரலோக ராஜ்யத்துக்கும் நன்மையா இல்லை, என்னுடைய ராஜ்யத்துக்கும் நன்மையா இல்லை, என் ஊழியத்துக்கும் அவங்க நன்றியா இல்லை, என் ஆலயத்துக்கும் நன்றியா இல்லை, என்னுடைய ஊழியக்காரனுக்கும் நன்றியா இல்லை, தோத்துறோம் அப்படின்னு ஆண்டவர் அதை வைத்து நமக்கு சத்தியத்தை சுட்டி காட்டினார். அல்லேலூயா. அது போகட்டும், தோத்துறோம், நம்ம இடத்துக்கு நம்ம வருவோம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அப்படி கொடுக்கும்போது நாம் எந்த இடத்துலையும் நன்றியை மறக்காது இருக்க கிருபை தருவாராக. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்பவுமே சொல்லணும், சோத்திரம், இது என் தேவன் ஜபத்தினால் கொடுத்தது, என் உபவாசத்தினால் இதை கொடுத்தது. ஆமே. அதுக்கு தான் ஒரு பொருளை கூட இங்கே சபையில் வாங்கும்போது, ஒரு காரியத்தை செய்யும்போது, ஒரு கூட்டத்தை நடத்தும் போது, ஒரு தேவைக்காக பண்ணும்போது, இப்போ கூட இந்த ஸ்தோத்திர உண்டியலை வாங்கும்போது என்ன சொல்லுகிறோம்? இப்படி தரிசனத்தோடு நாம் சொல்லி ஜெபித்து கொடுத்தது. ஆமே. இதை கர்த்தர் தான் செய்கிறார். ஸ்தோத்திரம். இதை பாஸ்டர் செய்யலை, இதை நாம செய்யலை. ஆமே. அல்லேலூயா. செய்வதற்கு கர்த்தர் நம்மளை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். ஆமே. நானும் யாருக்கு நன்றியா இருக்கணும், நீங்களும் யாருக்கு, நம்ம எல்லாரும் சேர்ந்து யாருக்கு நன்றியா இருக்கணும்னா ஆண்டவருக்கு நன்றியா இருக்கணும். இதில் பெருமை பாராட்டிக்கொள்ள நம்ம ஒருவருக்கும் இடமில்லை. ஆமே. தோத்துறோம். இந்த மைக்கு இருக்குதுனாக்கா, இது மைக்கு என் கையில் வச்சுங்கிறதுனால எனக்கு ஒரு பெருமையே கிடையாது. அல்லேலூயா. தோத்துறோம். இந்த மைக்கு அதனுடைய வேலை அது செய்யுது, அதனால யாருக்கு தான் பெருமை? மைக்குக்கு தான் பெருமை. ஆமே. இப்போ நான் மைக்கு இதை கையில் வச்சுங்கிறேன், இப்போ இந்த மைக்கில் சத்தம் வருது, இந்த மைக்கில் சத்தம் வரல. தோத்துறோம். ஒருவேளை இப்போ சத்தம் வராத போயிடுச்சுனாக்கா தோத்துறோம், இந்த மைக்குக்கு மதிப்பு உண்டா? இல்லை. அதே மாதிரி தான் தோத்துறோம். கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு ஆசீர்வாதமும் ஜபத்தினால எனக்கு வந்ததென்று இருக்க வேண்டும். ஆமே. ஜபத்தினால தான் வந்தது, ஜபத்தினால தான் கிடைச்சது. ஆண்டவர் தான் கொடுத்தார். ஆமேன். தேவன் தான் கொடுத்தார், கர்த்தர் தான் கொடுத்தார் அப்படின்னு இருக்க வேண்டும். ஆகவே எல்லாத்துக்கும் மகிமை அவருக்கு தான். எல்லாம் அவருடைய கரத்திலிருந்து வருகிறது, எல்லாம் அவருடைய கரத்திலிருந்து பெறுகிறோம். எல்லாம் அவர் தந்தது, உம்மால் உண்டானது, உம்மிடத்திலிருந்து வருகிறது, உம்முடையது, உமக்கே நாங்கள் திருப்பி கொடுக்கிறோம் என்று எப்படி எவ்வளவு அழகா நேர்த்தியா ஸ்தோத்திரம் தாவீது சொன்னது போல ஸ்தோத்திரம் நாம் சொல்லவும் வேண்டும், நினைக்கவும் வேண்டும். நம்முடையது என்று சொல்ல ஒன்றுமே இல்லை, நம்முடையது என்று மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை, நம்முடையது என்று பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லை. இதை கர்த்தர் கொடுத்தார். ஸ்தோத்திரம். கர்த்தர் ஈவாய் தந்தார். சோத்திரம். கர்த்தர் என் ஜபத்துக்கு தந்தார். சோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையின்படி தந்தார். சோத்திரம். அவருடைய தீர்க்க தரிசனத்தின்படி தந்தார். சோத்திரம். அவர் வாக்கு தத்துவம் பண்ணி தந்தார். சோத்திரம். அவருடைய வார்த்தையின்படியே செய்தார். சோத்திரம். அவர் எனக்கு தருவேன் என்று வாக்குரைத்து கொடுத்தார். சோத்திரம். நாங்கள் எல்லாம் குடும்பமாக சேர்ந்து ஜபம் பண்ணி பெற்றோம். சோத்திரம். என் தனிப்பட்ட ஜபத்துக்கு கர்த்தர் கொடுத்தார். சோத்திரம். என்னுடைய முழங்கால் ஜபத்துக்கு கர்த்தர் கொடுத்தார். சோத்திரம். அப்படி என்றுதான் நாம் ஒவ்வொன்றையும் நினைக்க வேண்டும். நம்முடையது எதுவுமே அல்ல. கர்த்தர் நம்ம ஜபத்துக்கும் அங்கலாய்ப்புக்கும் ஆவலுக்கும் விருப்பத்துக்கும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் அவர் நம்மை பார்த்து கொடுத்தது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாம் அவருடையது, அவருடையது. அப்ப கர்த்தர் எப்படி நடத்துவார்? நித்தமும் நடத்துவார், நித்தமும் நடத்துவார். ஜெபிக்கிறவங்களை ஒரு நாளும் கர்த்தர் கைவிட மாட்டார். ஜெபிக்கிறவங்க வாழ்க்கையில எல்லாம் ஜபத்தினால 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 நடந்துகிட்டே இருக்கும். ஆமே. சரியான ஜபம், உண்மையான ஜபம், நீதியான ஜபம், தொடர்ந்து ஜபம். ஆமே. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அப்பா சமூகத்தில் யாரெல்லாம் ஸ்தோத்திரம் ஒழுங்கா உண்மையா ஸ்தோத்திரம் சரிவர ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில எல்லாம் அதே மாதிரி சரியா ஒழுங்கா நீதியா அழகா நேர்த்தியா நடந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. அப்ப ஜெபிக்கிறவங்களை கர்த்தர் என்ன செய்வார்? நாலாவது ஆசீர்வாதம் என்ன? நித்தமும் கர்த்தர் நடத்துவார். ஐயோ நான் கைவிடப்பட்டுட்டேன், நான் ஏங்கி தவித்து நிற்கிறேன், நம்பினவங்கெல்லாம் போயிட்டாங்க, பாதியில் நிற்கிறேன். தோத்துறோம். அப்படி நம்மளை நிற்க விடவே மாட்டார், நாம் நிற்கவும் மாட்டோம். ஆமே. ஏன்னா ஜெபிக்கிறவங்க யாரை நம்பி இருக்கிறாங்க? தேவனை நம்பி இருக்கிறாங்க. ஜெபிக்கிறவங்களை யாரே நடத்துவாரு? தேவனே நடத்துவார். ஆமே. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? நடத்துவா. கடைசி ஐந்தாவது உபவாச ஜபத்தின்
5 விதமான ஆசீர்வாதங்களில் 5வது ஆசீர்வாதம், அதே 11வது வசனத்தை வாசிப்போம். 16 ஆசீர்வாதங்களில் இது 10வது ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். பிற்பகுதி, நீ பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஸ்தோத்திரம். வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஸ்தோத்திரம். வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். மேலே இருக்கிற வார்த்தையை வாசிப்போம். உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. ஸ்தோத்திரம். மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. ஸ்தோத்திரம். 5வது ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னா, ஸ்தோத்திரம், மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்குவார். மகா வறட்சியான காலங்களில் நம்முடைய ஆத்துமா திருப்தியாயிருக்குமாம். அல்லேலூயா, ஆமென். எல்லாம் வறட்சியாக இருக்குது, எல்லாரும் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் ஒன்றுமில்லாத இருக்கிறாங்க. ஆனால் நான் ஜெபிக்கிற ஆள் மட்டும் எப்படி இருக்கிறேன், உபவாசம் பண்ணுற ஆள் நான் எப்படி இருக்கிறேன், கர்த்தர் எனக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால், மகா வறட்சியான காலத்திலும் கர்த்தர் என் ஆத்துமாவை திருப்தியாய் நடத்துவார். அல்லேலூயா, ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம ஆத்துமாவை திருப்தியாய் நடத்துவார். நம்ம ஆத்துமா ஆசீர்வாதமாக இருக்கும், நம்ம ஆத்துமா உயர்ந்து இருக்கும், நம்ம ஆத்துமா நல்லா இருக்கும், நம்ம ஆத்துமா சுகமுள்ளதா இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாய். நம்ம ஆத்துமா சுகமாய் இருக்கும். ஆமென். உங்கள் ஆத்துமா வாழ வேண்டும். ஆமென். உங்கள் ஆத்துமா வாழும், அதை நாம் நம்பணும். அல்லேலூயா. என் ஆத்துமா வாழும், என் ஆத்துமா நல்லா இருக்கும், என் ஆத்துமா சுகித்து இருக்கும், என் ஆத்துமா சோத்திர சந்தோஷத்தை காணும், என் ஆத்துமா நிறைவாய் இருக்கும், என் ஆத்துமா குறைவை காணாது. என் ஆத்துமாவை கர்த்தர் தேற்றுவார், என் ஆத்துமாவை கர்த்தர் கைவிட மாட்டார், என் ஆத்துமாவை கர்த்தர் போஷிப்பார். என் ஆத்துமாவை கர்த்தர் ஸ்தோத்திரம் வறட்சியான காலங்களிலோ திருப்தியாக்கி என் தேவன் நடத்துவார். அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம ஆத்துமாவை கர்த்தர் நம்முடைய பொருளாதாரத்தால் ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்ம மனசு இயங்குதே, நம்ம மனசு தவிக்குதே. ஸ்தோத்திரம். பல நேரங்களில் என் கையில் ஸ்தோத்திரம் 10 ரூபாய் காசு கூட இல்லை 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 என்று ஆண்டவர் இந்த உபவாச ஜபத்தின் 5 விதமான ஆசீர்வாதங்களில் 5வது ஆசீர்வாதம் நமக்கு ஆத்துமாவை ஸ்தோத்திரம் ஆத்துமாவை திருப்தியாக்குகிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா பல நேரங்களில் ஸ்தோத்திரம் பொருளாதாரம் இல்லாமல் பணம் இல்லாமல் தவிக்கிறதே, ஸ்தோத்திரம் இயங்குகிறதே. கர்த்தர் நமக்கு பொருளாதாரம் என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்ம ஆத்துமாவை திருப்தியாக்குவார். அல்லேலூயா. இல்லை என்கிற நேரத்தில் கர்த்தர் நமக்கு ஆண்டவர் கொடுத்து நம்ம ஆத்துமாவை திருப்தியாக்குவார். வறட்சி, ஏழ்மை, ஸ்தோத்திரம் வறுமை, ஸ்தோத்திரம் தரித்திரம் என்கிற நேரத்தில் கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை ஸ்தோத்திரம் திருப்திப்படுத்துவார். அதை திருப்திப்படுத்தும்படி தேவன் அந்த தேவையை சந்திப்பார், அந்த குறைவை நிறைவாக்குவார். அந்த குறிப்பிட்ட காரியத்துக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுத்து கர்த்தர் அதை நிறைவாக்கி நம்ம ஆத்துமாவை திருப்திப்படுத்துவார். அல்லேலூயா. நம்ம ஆத்துமா திருப்தியாகும். ஆமென். நம்ம ஆத்துமாவை கர்த்தர் திருப்திப்படுத்தி கொண்டே இருப்பார். நம்ம ஜெபங்கள் ஒரு நாள் வீணா போகாது. ஒருவேளை இந்த உபவாச ஜெப நாட்களில் ஜெப நேரங்களில் பலர் நீங்கள் உங்களுடைய தரித்திரங்கள் மாற ஜெபித்திருக்கலாம், உங்கள் கடன்கள் மாற ஜெபித்திருக்கலாம், பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்திருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுக்காக ஜெபித்திருக்கலாம், வறுமைக்காக, கஷ்டத்துக்காக, ஏழ்மைக்காக, பல நேரங்களில் ஆகாரத்தினுடைய குறைவுக்காக ஜெபம் பண்ணியிருக்கலாம். கர்த்தர் அவைகளை எல்லாம் ஆண்டவர் ஸ்தோத்திர திருப்தியாய் நடத்துவார். அல்லேலூயா, ஆமென், ஆமென். மகா வறட்சியான காலம், ஆமென், மகா வறட்சியான காலம், மகா வறட்சியான காலத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மை நிரப்பும், நம்மை நிரப்பும், நம்மை தொடும். மகா வறட்சியான காலத்தில் கர்த்தர் நம்ம ஆத்துமாவை உயிர் பெற செய்வார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். நம்ம கையை கொண்டு நம்ம தேவையை சந்திப்பார். அல்லேலூயா. நம்ம கையை கொண்டு நம்ம பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பார். நம்ம கையை கொண்டு கர்த்தர் நமக்கான ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க வைப்பார்.
நம்ம கையை ஸ்தோத்திரம் கடன் வாங்குகிற கையாய் வைக்க மாட்டார். கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த கையினால கடன் கொடுக்க வைப்பார். இந்த கையினால பிறருக்கு கொடுக்க வைப்பார். மற்றவர்களை தாங்க வைப்பார். மற்றவங்க கையிலிருந்து என்ன வாங்குகிற கையா இந்த கையை வைக்க மாட்டார். ஸ்தோத்திரம். என்னுடைய கரத்தில் ஒன்றும் இல்லை, வெறும் கை அப்படின்னு சொல்ற கையா என் கையை கர்த்தர் வைக்க மாட்டார். மகா வறட்சியான காலத்திலும் என் கையை கர்த்தர் ஸ்தோத்திரம் நிறைவாக்குவார். அது நிமித்தம் என் ஆத்துமா திருப்தியாகும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நம்ம கையை ஆசீர்வதிப்பார். நம்ம கை ஆசீர்வதிக்கப்பட்ட கை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கை ஸ்தோத்திரம் நிறைவை காண்கிற கையாய் மாறும். மகா வறட்சியான காலத்திலும் கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துவார். ஆமென். ஸ்தோத்திரம். மகா வறட்சியான காலத்திலும் நம்ம ஆத்துமாவை திருப்தியாக்குவார். பல விதமான கஷ்டங்களை நம்ம காணலாம். இன்னைக்கு எல்லாருக்குமே இருப்பது ஸ்தோத்திரம் பொருளாதார கஷ்டம், ஆகார கஷ்டம், பண கஷ்டம். ஸ்தோத்திரம். இது ஸ்தோத்திரம் கொடிய அளவில் இன்னைக்கு ஸ்தோத்திரம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. கொடிய அளவில் இருக்கிறது. இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்கிறாங்கன்னு பார்க்க முடியாது. நாளைக்கு பார்த்தா கஷ்டப்படுறவங்களாம் மாறிடுறாங்க. இன்றைக்கி 10 ரூபா கையில் வச்சுங்கிற ஆளாக பார்க்குறோம். நாளைக்கு பார்த்தா 10 பைசா கூட வழி இல்லாத ஆளாக மாறிடுறாங்க. இன்றைக்கி நல்ல வருமானங்கிற ஆளாக பார்க்குறோம். நாளைக்கு பார்த்தா வருமானமே இல்லாத ஆளாக இருக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தா ஸ்தோத்திரம் சுகமாக நல்லா பணத்தில் பொருளாதாரத்தில் வளர்ந்தது போல் இருக்கிறாங்க. நாளைக்கு பார்த்தா பொருளாதாரத்தில் ரொம்ப இறங்கி ரொம்ப டவுனாக இருக்கிறது போல் இருக்குது. ஆமென். கர்த்தர் நம்ம பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. நம்ம பொருளாதாரத்தை கர்த்தர் நடத்துவார். நம்ம பொருளாதாரத்தை கர்த்தர் நடத்துவார். நல்லா சாப்பிட்டாங்க, நல்லா உடுத்தினாங்க, நல்லா உண்டாங்க. ஸ்தோத்திரம். நல்லா செலவு பண்ணாங்க. ஆனால் ஸ்தோத்திரம் இன்றைக்கி பார்த்தா ஸ்தோத்திரம் அது எல்லாம் மாறி போயிடுச்சு. அப்படியே எதிர்மறையாக இருக்குது. ஸ்தோத்திரம் எல்லாம் ஆப்போசிட்டாக இருக்குது. கர்த்தர் அதெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதமாக நடத்துவார். அல்லேலூயா. அது அந்த உபவாச ஜபத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற 5வது ஆசீர்வாதம். மகா வறட்சியான காலங்களிலும் ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்குவார். ஆமென். நம்ம ஆத்துமா திருப்தியாகும். கர்த்தர் திருப்தியாக்கி நடத்துவார். கர்த்தருடைய கரு நம்மோடு இருக்கிறது. ஆமென். நம்மை திருப்திப்படுத்துகிற தேவன் நம்மை திருப்தியாக்கி கொண்டே இருப்பார். ஸ்தோத்திரம். நமக்கான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். ஸ்தோத்திரம். நம்ம அவிசுவாசப்பட வேண்டாம். நம்ம அவநம்பிக்கைப்பட வேண்டாம். நமக்கு கர்த்தர் தரலன்னு நினைக்க வேண்டாம். நமக்கு ஒருவேளை ஆசீர்வாதம் வர்றதுக்கும் பொருளாதாரம் வர்றதுக்கும் வேறொரு வழியே நமக்கு இல்லாதது போல இருக்கலாம். ஒரு வழி கூட ஒரு ஆசீர்வாதம் வர்றதுக்கு இல்லையே. ஒரு வழி கூட இல்லையே. என் தேவை சந்திக்கப்பட, என் பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்பட, எனக்கு நல்ல வேலை உண்டாக, நல்ல வருமானம் உண்டாக, என் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட, என் தாகம் தீர்க்கப்பட, என் தேவை சந்திக்கப்பட ஒரு வழி கூட எனக்கு திறந்த வழி போல இல்லையே. எல்லா வழியும் அடைக்கப்பட்டிருக்கதே. அது போல நமக்கு தெரியலாம். ஆனால் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை ஒன்றே நாம் நம்பிக்கொள்ளுவோம். ஆமென். மகா வறட்சியான காலங்களிலும் கர்த்தர் நம்ம ஆத்துமாவை திருப்தியாக்கி நடத்துவார். அவர் வழியை எங்கேருந்து திறப்பார்னு தெரியாது. வாசலை எப்படி திறப்பார்னு தெரியாது. எந்த கரத்தை ஏற்படுத்துவார்னு தெரியாது. எந்த ஆளை அவர் கொடுப்பார்னு தெரியாது. எந்த உள்ளத்தில் பேசுவார்னு தெரியாது. எப்படி வரும்னு தெரியாது. ஆனால் வாய்க்கால்களை நிரம்ப செய்து கர்த்தர் நம்ம ஆத்துமாவை திருப்தியாக்கி நடத்துவார். அல்லேலூயா. ஆமென். ஒரு ஜபத்துக்கு பிறகு இது நடக்கும். ஒரு உபவாசத்துக்கு பிறகு நடக்கும். இது உபவாச ஜபத்துக்கு பிறகு கிடைக்கிற ஆசீர்வாதம். நம்ம எத்தனை பேர் உண்மையா உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணி இருக்கிறோமோ உங்களுக்கு கர்த்தர் இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். பண ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. ஆகார ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். வர்றதுக்கு வழியே இல்லை, தடைப்பட்டு கிடக்குது. கர்த்தர் அதை வானத்திலிருந்து உண்டாக்குவார். அவர் வானத்தையும் திறக்கிற கர்த்தர். அவர் கண்மலையையும் பிளக்கிற கர்த்தர். யோர்தானை பிளந்த கர்த்தர். செங்கடலை பிளந்த கர்த்தர். எரிகோவையும் அவர் ஸ்தோத்திரம் உடைத்த கர்த்தர். அல்லேலூயா. அவர் எந்த இடத்துல இருந்தும் கொண்டு வருவார். வனாந்தரத்திலையும் காடைகளை வரவழைத்த கர்த்தர். அல்லேலூயா. வாய்ப்பே இல்லாத இடத்துல வாய்ப்பை உண்டாக்கின கர்த்தர். ஆமென். ஸ்தோத்திரம். அவர் ஸ்தோத்திரம் மன்னாவை வரவழைத்தவர். அல்லேலூயா.
நமக்கு வேண்டியதை வரவழைப்பார். வரும், கிடைக்கும். ஆமென். நம்ம வீட்டில் நிறைய தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தர் நமக்கு வழியை தரப்பா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. உபவாச ஜெபத்தின் 5 விதமான ஆசீர்வாதங்கள். 1, ஸ்தோத்திரம், உங்கள் சுகவாழ்வு துளிர்க்கும். 2, உங்கள் நீதி உங்களை காக்கும். 3, ஸ்தோத்திரம், உங்கள் நுகத்தடியும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் உங்கள் நடுவிலிருந்து கர்த்தர் ஸ்தோத்திரம் அகற்றுவார். 4, கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்துவார். 5வது, ஸ்தோத்திரம், உங்கள் ஆத்துமாவை வறட்சியான காலத்தில் திருப்தியாக்குவார். ஆமென். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம். ஆண்டவருக்கு மகிமையாக நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் பெரியவர், ஆண்டவர் பெரியவர், ஆண்டவர் பெரியவர்.